ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே ராகவ அபிகாண்டி சும்மா அட்டி தாறு மாதிரி தக்காளி சட்னி ஆக்கி விட்றாருங்க. தூள் கிளப்பிடுறாரு. யாரை பார்த்து அதிர்ஷ்ட கட்டவன்னு சொன்னீங்க? என் பொண்டாட்டியை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை. அவள் வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா ப்ராடக்ட் போயிட்டுருக்கு. நல்லா ஒரு கர்ப்பிணி பெண்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணது அவ்வளோ இன்றைக்கும் டிமாண்டில் இருக்குது. அப்படி இப்படின்னு ஆக போகணும். இந்த வயசில் எந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்க மாட்டா. அப்பா அம்மாவை காப்பாற்றுறதும் ஆப்ரேஷன் பண்ணதும் அக்கா கல்யாணத்துக்கு சொந்தமாக உழைச்சி வந்ததும் அப்படி இப்படின்னு அள்ளி விட்றாங்க. இவன் அள்ளி விட விட அப்படியே அபி பார்த்தீங்கன்னா சொக்கி போய் அப்படியே புருஷனை பார்க்குறாங்க. எப்படி ராகவா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொக்கி போய் பார்க்க முரளி அதை விட வெறுத்து இப்படி வெக்ஸாகி வெஸ்ட் தேட்டருக்கு வெஸ்ட் இண்டியனுக்கு போயிடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு அப்படியே கடுப்பாகி நிற்க மாமியால் மருமையான தனியாக போய் குசு குசுன்னு என்ன இப்படி ஆகிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்கப்பா, அவள் நீங்கள் சண்டையாக போனீங்களா, நாங்கள் வந்திருக்கேல, அதனால தான் அவள் அதிர்ஷ்டம் இல்லாத போல இருக்குது, புருஷன் கூட சரியாக பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு பேசிவிட்டேன், மன்னிச்சுக்குங்க அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டியை நான் சரியாக பேசலைன்னா அவள் அதிர்ஷ்டம் இல்லாதன்னு அர்த்தமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, அப்போ ஒரு பொண்ணுக்கு புருஷனை வச்சு தான் அந்த மரியாதை மதிப்பு போல இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லிடுறாங்க, இவ்வளோ சபையில் மத்தியில் என் பொண்டாட்டியை தப்பாக பேசினதுக்கு எல்லாரும் முன்னாடி என் பொண்டாட்டி முன்னாடி மன்னிப்பு கேளுங்க அப்படின்றாங்க. மன்னிச்சுக்கம்மா அபி, நான் தாழ்வாக நினைக்கல, நான் மட்டமாக நினைக்கல, நான் பெருமையாக நினைக்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோ, உன் புருஷன் இவ்வளோ உயர்வாக உன் மேலே வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மாவை நாளுக்கு திட்ட ஆரம்பிச்சுறாங்க. பெரியப்பாலேருந்து அபியோட தங்கச்சி அந்த பொண்ணு வரைக்கும் எல்லாம் திட்டுதுங்க, என்ன மன்னிச்சுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அபி, இனிமே உனக்கு மரியாதை இல்லை, அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, கை நினைக்கக்கூடாது, கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஐயோ வேணான்னு எல்லாரும் கதறாங்க, துடிக்கிறாங்க. அபிக்கு அம்மாவுக்கு ஆண்டாளத்தை வாய்க்குள்ள அண்டாவே போயிரும் போல இருக்கு. ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் இவ்வளோ பேர் நல்லா பேசுகிறாரு, நல்ல வேளை நம்ம அவர்கிட்ட போய் பேச தெரிஞ்சுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி மேலே உயிரை அப்படியே என் பொண்டாட்டிங்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் என் பொண்டாட்டி தூள் கிளப்பிடுறாரு. நீ இங்கே இருக்கக்கூடாது, வா அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை அணைச்ச வாக்கில் என் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கிறாங்க. பரவாயில்ல பாரியா, அதிர்ஷ்டக்காரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாருங்கய்யா, அப்படியே அதே நாக்கு நரம்புல நாக்கு இப்படியும் பரலுது அப்படியும் பரலுது. அப்படியே கூட்டிகிட்டு காரில் வா வந்து உட்காருன்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு ஜம்முன்னு ராஜா ராணி மாதிரி போயிட்டுருக்காங்களா. இங்கே பார்த்து ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு செம்ம காண்டாடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு பாட்டி அஞ்சலி எல்லாரும் கிளம்புறாங்க. என்னம்மா இப்படி கிளம்புறீங்க, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அபி அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்டையும் சொல்கிறாங்க, அணுக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஆகாஷ்ட பார்த்தா அதெல்லாம் முடியாதுங்க, எங்கள் அபிக்கு இங்கே இல்லாத இடத்துல நாங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி அதை விட ஒரு படி மேலே போய் அவள் ஏன் விட்டு மருமக, அவள் ஏன் பேத்திக்கு இங்கே ஒரு அசிங்கம் நடந்திருக்கு, நாங்கள் எப்படிங்க இருக்க முடியும், அம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க, அதான் மன்னிப்பு கேட்டமே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் ஒன்றும் உங்களை தப்பாக நினைக்கிறோமா, நீ நல்லா இரு, நீ சந்தோஷமா இரு, அதை பற்றி ஒன்றும் இல்லை, இப்போ எங்களுக்கு மனசு சரியில்லாமல் என் பேத்தி என் பேரனு போயிருக்காங்க, அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் கை நினைக்க எங்களுக்கு மனசு வராது, நீங்கள் நல்லபடியாக கொண்டாடுங்க, மனசார வாழ்த்திட்டு தான் போகிறேன், நீ நல்லா இருமான்னு அந்த பொண்ணுக்கு வாழ்த்திட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. சுந்தரியும் முரளியும் என்ன சாப்பாடு நல்லா சாப்பிடலான்னு பார்த்தா கெடுத்து கூட்டிகிட்டு போதில்லை அப்படிங்கிறாங்களா. சுந்தரி இருந்துட்டு உடனே முரளி, அத்தை உங்களுக்கு என்ன சாப்பாடா முக்கியம், உங்களுக்கு நான் வேணா வாங்கி தரேன், இப்போ நான் வயிறு இருந்திருக்கேன், அவன் தாங்குன்னு அடி தாங்கிட்டு போகிறான், நீங்கள் வேறு அப்படிங்கல, சரி விடு கிருஷ்ணா என்ன பண்ணுறது வா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காரில் ஏற்றி கொண்டுட்டு வராங்க. அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் கழுத்தை சாச்ச வாக்கில் பார்த்துட்டே வர்றாங்க. அபி ராக உடனே என்ன அபி ஏன் ஒரு மாதிரி பார்க்குறேன்னு காரை ஓட்டிகிட்டே கேட்க, இல்லை என் மேலே இவ்வளோ உசுராக இருக்கீங்களா, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா, இல்லை அங்கே சபையில் பாட்டிக்காக அக்காவுக்காக சொன்னீங்களா, ஏ லூஸா அரக்கு மெண்டலா நீ, நான் சொன்னதெல்லாம் என் கண்ணை நீ பார்த்துக்கிட்டே இருந்தில்ல, உன் கண்ணை நான் பார்த்தேன், அப்படியே எனக்கு நீ காதலோட நன்றி சொல்லிக்கிட்டே இருந்த, உன் உயிரை கூட உருவி எனக்கு கொடுத்துற மாதிரி பாத்தியா அப்படிங்கிறாரு. ஆமாம் நான் பார்த்தேன், அதே எப்படி நீங்கள் அங்கிட்டே பேசிகிட்டு இருந்தீங்க, நான் அப்போ சைடில் பார்த்தேன்டி, நீ அப்படியே சொக்கி முழுங்கி என்னை ஏப்பம் போட்டுரும், அந்த அளவுக்கு என்னை உயர்வாக சாமி ரேஞ்சுக்கு நீ என்னை வச்சு பார்த்த, நான் அதை கவனிச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கல அப்படி ஆமான்றாங்களாவே, அப்படி நான் பார்த்துருக்கேன், நீ நல்லா என்னை பார்த்த, அப்போ என் வாய் என் கண்ணு எல்லாமே பொய் சொல்லுதா இல்லை மெய் சொல்லுதான்னு நீ கவனிக்கலையாடி அப்படிங்கல. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம்ல சே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரிங்க அப்படிங்கல. இங்கே பாரு அபி, நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே என் உள்ளத்துலேருந்து சொன்னது தான், இப்போ நமக்குள்ள உன்னை சந்தேகப்படுறேன், அந்த சஞ்சலங்கள்லாம் வேறு, ஆனால் நான் அதுக்கு முன்னாலே உன்னை லவ் பண்ணிட்டேன்டி அப்படிங்கல. அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் இந்த பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டாளா, இவ ஏன் அபின்னு என் மது இடத்துல உன்னை வச்சு பார்த்தேன்டி, மதுக்கு அப்புறம் நான் வாழ்க்கையே இல்லைன்னு இருந்தேன், உன்னை நான் அப்படி மதுவாக நினச்சேன், அதை அவளாக தெரிஞ்சனால தான் உன் மேலே உயிரே வச்சேன், ஆனால் நீ தான் சரி விடு அதை பற்றி பேசக்கூடாது, அதையும் தாண்டி நீ என் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கடி, அப்போ நீ நல்லவளாக தான் இருக்கணும், நீ உன்னோட கேரக்டர் மற்றது எல்லாமே எல்லாமே நல்லது தான், எனக்கு பிடிச்சிருக்குடி, நீ என் கம்பெனிக்கு நல்லா தான் வந்திருக்கு,
அதெல்லாம் நான் பொய் சொல்லலை அபி, நான் எல்லாமே உண்மை தான் சொன்னேன். தெரிஞ்சுக்கோ, உன் மேலே உண்மையான அன்போடு தான் சொன்னேன். நம்ம நல்ல நண்பர்களாக இருப்போம், போதுமா? நீ எந்த ஒரு குற்ற உணர்வும் வேண்டாம், நீ என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம், போதுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் நல்லபடியாக உங்களை தாங்க நினச்சிட்ருக்கேன், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எனக்கு அந்த முரளிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. இங்கே பாரபி, அதை பற்றி இனிமேல் பேசாத, போதுமா? நீ எப்பவும் சந்தோஷமாக இரு, போதும் அப்படிங்கிறாங்களா. சரி அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. அப்போ உண்மையிலே என்னை விரும்பியிருக்காரா, என்னை லவ் பண்ணியிருக்காரா, ஒரு இடத்துல கூட என்னை விட்டு கொடுக்கலையே அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன விட்டு கொடுக்காம பேசினேன்னு பார்க்குறியா அப்படிங்கிற, நீ என்னை எங்கேயாவது விட்டு கொடுத்துருக்கியா? ஜெயிலிருந்து போராடி எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ மட்டும் இல்லைன்னா வேற ஒரு பொண்ணாக இருந்தால் முடங்கி வீட்டில் கிடந்திருக்கும், நானும் நேரம் ஜெயிலில் கழி தின்னுட்டு இருந்திருப்பேன். அப்படிங்கல, நீ ஒன்றும் அதிர்ஷ்டக்கட்ட இல்லை, ராசியானவ தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்ல அப்படியே சொக்கி போகிறாங்க. பாட்டை போட்டு விடுறாரு. பார்த்தா அவ்வளோ தாங்க முடியல. டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாங்க. ஏய் டிரைவிங் பண்ணணும் விடு அப்படிங்கிறாங்களா. அப்படியே தோளில் சாயிறாங்க. சாஞ்ச வாக்கில் தூங்குறாங்க. சரி பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டால, இந்த சின்ன வயசுல இவளுக்கு எவ்வளோ ஒரு மனசோமை அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு தட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெல்ல அப்படியே கதை திறந்துட்டு அப்படியே அலேக்கா இந்த பக்கத்து வராரு. வந்துட்டு அலேக்கா தூக்கிக்கிட்டு நடக்க கூட விடாமல் அப்படி தூக்கிட்டு போகிறாருங்க, சிங்கக்குட்டி மாதிரி. பார்த்தா அப்படியே கையில் ஏந்தும் கணக்கவில்லையே அப்படிங்கிற மாதிரி மேலே கொண்டுட்டு போய் அழகாக மெத்தையில படுக்க வைக்கிறாரு. அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க. சே பாவம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இப்படி போகிறாங்க. கையை இருக்க பிடிக்கிறாங்க. டக்குன்னு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்புறாரா. என்ன அபி அப்படிங்கல. தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்களா. சரி விடு அப்படிங்கல, ப்ளீஸ் ஒன்று அப்படிங்கிறாங்களா. என்ன, எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுங்க அப்படிங்கிறாங்களா. ஏய் எதுக்கு அப்படிங்கல, ப்ளீஸ் எனக்கா அப்படிங்கல. அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்தோன்னே கையை கழுத்தோடு அணைச்சிக்கிட்டு அவங்களும் பதிலுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. ஏன் விடு அப்படிங்கிறாங்களா. இல்லை நான் உங்களை டெஸ்ட்டு பண்ணேன், நீங்கள் உண்மையிலே மனசோட பேசுனீங்களா இல்லை வேண்டாம் விருப்பா பேசுனீங்களான்ட்டு. பரவாயில்ல, நீங்கள் 100க்கு 200 எடுத்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க. லூசு படு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அழகாக போர்வையெல்லாம் போத்திட்டு அப்படியே ஏசியை குறைச்சி வச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் அப்படி ராகவை பார்த்துட்டே இருக்க. ராகவ் என்ன பண்ணுறாரு, இடையில முழிச்சு பார்க்குறாங்க. ஏய் நீ தூங்கலையா அப்படிங்கல. என்னடா நீ மனுஷனா நீ அப்படிங்கல. ஏய் நான் என்னடி பண்ணி ஏன் என்ன திட்டுற அப்படிங்கிறார் ராகவ். உடனே சொல்கிறாங்க, பெரிய எவ்வளோ பின்ன என்னடா எவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணிகிட்ருக்கிற, எனக்கு எப்படி நான் தூங்க முடியும்? உன்னை நான் விடிய ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், விடிஞ்சும் நான் தூங்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வராது, நீ தூங்கடா மச்சான் அப்படிங்கிறாங்க. கிறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனாலும் அபி சொன்ன மாதிரியே விடிய வரைக்கும் தூங்காமல் முடிச்சுட்டே இருக்காங்க. ராகவ் எந்திரிக்கிறாரு. பார்த்தா அதே மாதிரி முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் நீ சொன்ன மாதிரி தூங்கவே இல்லையா? தூங்கலை, இதே மூஞ்சி தான், இதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய், இதே எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கல. நான் 100 வருஷம் கூட பார்க்க ரெடி தான் அப்படிங்கிறாங்க. எந்திரி தூங்கவே இல்லையா? சரி நீ தூங்கு அப்படிங்கிறாங்க. நான் போய் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படி சொல்லி கீழே வராரு. வந்தோடனே அணுகிட்டு போய் காஃபி கொண்டா, அவள் படுக்க தூங்கவே இல்லை ராத்திரி பூரா அப்படிங்கிற. என்னது தூங்கவே இல்லையா? ஆமாம் எதுக்கு அப்படிங்கல. அவள் ஏன் கேட்குற அனு அப்படின்னு சொல்லல. முரளி எல்லாம் வராங்களா. அப்படியே ஒன்றும் சொல்லாமல் காப்பியை மட்டும் தாங்கன்னு வாங்கிட்டு போகிறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு போட்டு நொஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி என்னங்கிறது கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகுறான். அடுத்து என்ன சொல்லியிருப்பான் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கான். அதே மாதிரி என்ன சொல்ல போகிறாங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.